ஹர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சபாபிய சபாபதிப்தச்சவோ நம. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எல்லாம் வல்ல காந்திமதி அம்பிகா சமேத நிலைப்ப சுவாமியின் திருவருளும், நமது உமையூரபாக ஆதீனத்தின் ஆத்மார்த்த மூர்த்தியாக வழங்கக்கூடிய சவுந்தரவல்லி அம்பிகா சமேத சோமநாத கருணாமூர்த்தியின் திருவருளும், உமாபதி சிவத்தின் சிஷ்ய பரம்பரையிலே தோன்றிய உமாமகேஸ்வர சிவாச்சாரியார் குதுமுழுவரின் குருவருளும், இந்த இடத்திலே நம்மை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பணித்த நமது குருமகா சன்னிதானத்தின் குருவருளும் ஒன்று கூட எண்ணற்ற சிவாச்சாரியார்களின் அனுதினமும் முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் என்ற வகையிலே பூஜையில் செய்து கண்ட பலாபலன்களை கையிலே ஏந்து இங்கு வீட்டிற்கக்கூடிய சிவாச்சாரியர்களின் குருவருளும் திருவருளும் ஒன்று கூட இந்த ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு ஒருங்கிணைந்த தென் தமிழக மாவட்டத்தின் சிறப்பு கூட்டம், கலந்தாய்வு கூட்டமானது இத்தருணத்திலே வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே இங்கு கூறியது போல சைவ ஆதீனங்களை எல்லாரும் உணர்ந்து இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அரசாங்கத்திலே பதிவு செய்து விட்டார்கள். நம்ம பதிவு செய்யாமல் போனது தான் பெரிய தவறு. 17 சைவ சித்தாந்த ஆதீனங்கள் பதிவு செஞ்சுட்டாங்க, கெஜெட்டில் பதிவு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி வீர சைவ மடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜீயர் மடங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நமது சிவாச்சாரியார் மடங்கள் பதிவு செய்யாமல் விட்டுட்டாங்க. அதனால் சிவாச்சாரியாருடைய மடங்கள் ஆதீனங்களாக தெரியவில்லை. ஏற்கனவே அவர் கூறிய போலே கொங்கு நாட்டிலே 54 குருத்துவமாக சிவாச்சாரியார் மடங்கள் விளங்குகின்றன. ஆதீனங்களாக விளங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்றது இந்த திருநெல்வேலி மாநகரத்தில் தான். ஏனென்றால் இங்கு வீட்டிற்குடைய மடாதிபதிகள் எல்லாருக்குமே எண்ணற்ற மடங்களானது மதுரையிலே வேம்பத்தூரார் மடம், நம்ம தெற்கு மடத்தாருக்கெல்லாம் ஒரு கோபுரமே வேம்பத்தூரார் திருப்பணி என்று வேம்பத்தூரார் கோபுரம் என்றே உண்டு. ஏன்னா அந்த திருப்பணி எல்லாம் அவங்க தான் அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க. பிற்காலத்திலே சிஷ்ய பரிபாலனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இப்போ நம்மளே பார்க்குறோம். அனுதினமும் சிவ பூஜை செய்வது என்பது ரொம்ப, சிவனுக்கு பூஜை செய்கிறோம், ஆனால் நமக்கு ஆத்மார்த்த பூஜை செய்வதற்கு நேரம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. நம்மளோடைய இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் சிரசு மேற்கொண்டு செய்ய இயலவில்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலே நம்மை சார்ந்த சிஷ்ய பெருமக்கள் தீட்சை எடுத்துக்கொண்டுக்கூடிய சூழ்நிலையானது மிகவும் குறைந்து விட்டது. எனவே மடங்களை சிஷ்யர்கள் பரிபாலனம் செய்யக்கூடிய சூழ்நிலை மாறி இன்று சிஷ்யர்களை மடங்கள் பரிபாலனம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விட்டது. அன்றெல்லாம் ஒரு மடாதிபதி பயணம் செய்ய வேண்டும் என்றால் பல்லக்கு தூக்குவதற்கு ஒரு 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. அதையும் இழந்து விட்டது, அது வேறு விஷயம். ஏதோ அப்படி 1 2 காப்பாற்றி இருக்கக்கூடிய மடங்கள் தான் இன்றைக்கி அந்த சொத்தோட பரிபாலனத்தில் தான் சிஷ்யர் கொடுக்கக்கூடிய பாத காணிக்கைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் சிஷ்யர்கள் வீட்டிலே ஒரு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி முதல்ல மடாதிபதிக்கு தான் பத்திரிக்கை வைப்பாங்க. அது பரமாக இருந்தாலும் சரி அபரமாக இருந்தாலும் சரி மடாதிபதியோட தான் முதல் பத்திரிக்கை. அதாவது அவங்க குலதெய்வக்கு பத்திரிக்கை வச்சதுக்கப்புறமா முதல் பத்திரிக்கை எங்கே வைப்பாங்க அப்படின்னு, அடுத்த பத்திரிக்கை எங்கே வைப்பாங்கன்னா நேராக வந்து யார் குருத்துவமோ குருத்துக்கிட்ட தான் பத்திரிக்கை வைப்பாங்க. அந்த காலத்தில் அந்த திருமணத்திற்கோ அந்த விழாவிற்கோ செல்ல முடியும் என்றால் அந்த மடாதிபதி செல்வார்கள். இல்லைன்னா அன்றைய நாளிலே என்ன செய்வாங்கன்னா விபூதி பை பிரசாதம் தான் இன்றைக்கி உள்ளதுலேயே. சன்னிதானத்திலிருந்து விபூதி பை பிரசாதம் வந்ததுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைப்பாங்க. இப்போ இந்த விபூதிங்கிறதுக்கே அர்த்தம் இல்லை, இன்றைக்கி பூதி தான்.
பெருஞ்செல்வம் அப்படி அந்த நாளிலே கொடுத்து விட முடியவில்லை என்றால் என்ன செய்வாங்கன்னா, பத்திரிக்கை வைத்து அன்றே என்ன செய்வாங்கன்னா அந்த பிரசாதத்தை கொடுத்துருவாங்க. அந்த நிலையெல்லாம் இன்று மிகவும் குறைந்து விட்டது. சிஷ்யர்களை தேட வேண்டிய நம் யாருக்கு குருத்துவம் என்பதையே நாம் அறியாத வண்ணம் சென்று விட்டது. எந்த சமுதாயத்திற்கு நம்ம குருத்துவமாக இருக்கிறோம் என்பதையே நாம் அறியாத வண்ணம் சிஷ்யர்கள்லாம் அப்படி இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சமுதாயத்திற்கு குருத்துவமாக இருக்கிறவர்கிட்ட தீட்சை எடுத்துக்காம பேரும் புகழுக்காக வேற ஒரு மடத்தில் போய் தீட்சை எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டதுனாலே ஆதிசைவ மடங்கள்லாம் ரொம்ப பொலிவு இழந்து விட்டது. அதனால் சிஷ்யர்கள் பரிபாலனம் இல்லாமல் மிகவும் மடங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுகிறது. நமது சுவாமிநாத சிவாச்சாரியார் கூட என்கிட்ட தொலைபேசியில் பேசும்போது சொன்னார், அவங்களுடைய மடத்தில் யார் சிஷ்யர்கள் என்பதை உணர்த்துங்கள், அவங்களுக்கு ஒரு தீட்சை விழாவை ஏற்பாடு பண்ணுங்கள், மடத்தின் சார்பாக செலவு செய்ய இயலவில்லை என்றால் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து உங்கள் மூலமாக உங்கள் சிஷ்யர்களுக்கெல்லாம் தீட்சை கிடப்பது மாதிரியும் அதன் மூலமாக உங்கள் மடங்கள்லாம் மேம்பாடு அடைய வேண்டும், அதற்கு வழிவகை செய்ய வேண்டும், அதுக்கு தகுந்த ஆலோசனையை வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். உண்மையிலேயே தான் வளர வேண்டும் என்று நினைப்பதை விட தன்னை சார்ந்த ஆதிசைவ சிவாச்சாரியர் மடங்கள் அந்த சிஷ்யர்களை திரும்பவும் உள்ளே அரவணைத்து கொண்டு அந்த மடம் வளர வேண்டும் என்ற ஒரு பெரிய கண்ணோட்டம்ங்கிறது பாராட்டத்தக்கக்கூடியது. நீங்கள் வாங்க, நாங்கள் எல்லாருக்கும் உங்கள் சிஷ்யருக்கெல்லாம் தீட்சை நாங்கள் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் உங்கள் சிஷ்யர்களையெல்லாம் அழையுங்கள். ஏன்னா உண்மையிலேயே இன்றைக்கி மடத்தில் இருந்து அந்த தலைப்பையே நீக்கிட்டாங்க. அதாவது சிஷ்யர்களுக்கு தீட்சை செய்யக்கூடியதற்காக ஃபண்டு உண்டு மடத்தில், அவங்களுக்கெல்லாம் தெரியும், முன்னாடி அதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அரசாங்கம் என்ன செய்து விட்டது என்றால், தீட்சைங்கிறத அவன் தேவைக்கு தானே எடுத்துக்கிறான், அதுக்கு ஏன் மடங்கள் செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து அந்த ஹெட்டிங்கையே எடுத்துட்டாங்க. தீட்சைக்கான செலவு திட்டமே கிடையாது. வேணும்னா சிஷ்யர்கள் செலவழித்து எடுத்துக்க வேண்டியதான். நம்ம சும்மா கொடுத்தா யாராவது 2 பேர் வாங்கிப்பாங்க, நீ செலவழித்து வான்னா வரமாட்டான். இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் நான் செலவழிக்க தயாராகவில்லை, நீங்கள் கொடுக்குறீர்களான்னு குருவை கேட்குறான். குரு எங்கிட்ட பணம் இல்லை, நீ இஷ்டப்பட்டு எடுத்துக்கிறியான்னு சிஷ்யரை கேட்குறாங்க. இது 2 பேரும் இப்படியே போகிறதுனால அந்த குருத்துவமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அழிஞ்சு போயிடுச்சு. அதுதான் விஷயம். அதே போல் இங்கு இந்த விழாவை வரவேற்புரை ஆற்றினர் சொன்னாங்க, ஆதிசைவ சிவாச்சாரியார் மடாதிபதிகள் எல்லாம் இந்த மாதிரி சர்வசாதங்கள்லாம் அழைக்க வேண்டும், மீதி மடாதிபதிகள்லாம் அழைக்கிறீங்க, சிவாச்சாரியார் மடாதிபதிகள் எல்லாம் அழைக்கணும் அப்படின்னு. உண்மைதான், நல்ல கருத்து. ஆனால் என்ன ஒரு சட்ட சிக்கல் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் அது சர்வசாதத்தோட கையில் இல்லை, அதுதான் உண்மை. அந்த விழாவை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடிய நிர்வாகஸ்தர், அந்த கோயிலுடைய கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமிட்டி தான் எந்த சன்னிதானத்தை அழைக்கிறதுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. நம்ம சர்வசாதம் போய் நம்ம இவங்களை அழைக்கணும் அப்படின்னா உடனே அவங்களோட கண்ணோட்டம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓ அவர் சிவாச்சாரியார் மடாதிபதி, அதனால் இந்த சிவாச்சாரியார் வந்து அவரை அழைக்கணும்னு சொல்கிறாரு போல, அதனால் அவங்க ஒரு சைவ மடாதிபதியோ ஒரு புகழ்பெற்ற மடாதிபதியோ இல்லை அவங்க சமூகத்தை சார்ந்த மடாதிபதிகளையோ அழைக்கிறார்கள். அதே மாதிரி தன் சமூகத்தை சார்ந்த மடாதிபதியை அழைக்கிறதுக்கு சர்வசாதகம் தயாராக இருந்தாலும் அவங்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்குது. இப்போ அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கான சமுதாயம் அதை சார்ந்த மடாதிபதியை அழைக்க அவங்க ஆசைப்படும் பொழுது பெரும் சர்வசாதகம் தன் சமூகத்தை சார்ந்த ஒரு மடாதிபதி அழைக்க வேண்டும் என்ற இடத்துல அந்த விருப்பப்பட்டால் அந்த விருப்பத்திற்கு அங்கே முட்டுக்கட்டை வழங்குகிறது என்பதுதான் உண்மை. அதோட இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கும்பாபிஷேகம் வைக்கிற நாள் முழுக்க ஆதிசைவ சிவாச்சாரியார் மடாதிபதிகளுக்கும் சரி மித்தர்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமோ ஏதாவது ஒரு கும்பாபிஷேகமோ ஒரு விழாவோ இருக்குது. அப்போ நிச்சயமாக அவங்களால வருகை தர இயலவில்லை. ஆனால் ஒன்று செய்யலாம், பத்திரிகையில் பெயர் போட்டால் தானே பிரச்சனை. ஏன்னா அந்த நிர்வாகத்தை சார்ந்த மடாதிபதிகளை அழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த சிவாச்சாரியர்கள் அதிகபட்சமாக ஒன்று செய்யலாம். ஒரு கும்பாபிஷேகம் பெரும் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது மடாதிபதிகளை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பத்திரிகை வழங்கி அவசியமாக ஒரு காலத்திற்காவது
நீங்கள் வருகை தந்து செல்ல வேண்டும் என்று அழைக்கலாம். ஏன்னா அதன் மூலமாக ஒரு சிவாச்சாரியார் மடமானது வெளியே வரும். நம்ம அப்படி தான் பயணப்படுறோம். ஒரு நாளைக்கு இங்கே இருக்கோம். செல்வனை கேட்டார், அன்றைக்கி கூட அலைச்சல் தான் கூட, ஏன்னா உங்களுக்கு சிவதீட்சா விழாவுக்கு என்னால் போக முடியல. முதல் நாள் அட்டன் பண்ணோம், மறுநாள் ஒரு விழா, உங்களுக்கு அலைய விட்டோமோன்னாங்க. யார் யார் விழாவுக்கெல்லாம் போகிறோம், நம்ம சிவாச்சாரியார் மரபில் ஒரு விழா, அதுவும் சிவ தீட்சை விழா, அதுக்கு என்னால் கலந்துக்க முடியலையேங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்கே தவிர, முதல் நாள் வந்துட்டு போகிறேங்கிறது தான் எனக்கு வருத்தமாக. அந்த நாளில் என்னால் இருக்க முடியல வருத்தம். நீங்கள் போய் உங்களை அலைய விட்டோமேன்னு கேட்குறீங்களே நான். அந்த மாதிரி சிவாச்சாரியார் இதுக்கு முன்னாடி சென்னை கூட்டம் நடந்தது. எனக்கு மறுநாளுக்கு மறுநாள் புஷ்கர விழாவுக்கு மகாராஷ்டிராவுக்கு செல்ல வேண்டிய விலை. அப்பொழுது நம்ம ஞானசேகர சிவாச்சாரியார்னா எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சென்னையில் இந்த விழா நடக்குது, நீங்கள் வந்துடலாமான்னு. எனக்கு அந்த புஷ்கர விழாவுக்கும் இந்த விழாவுக்கும் 2 நாள் கேப் இருக்குது. அப்போ 2 நாளைக்கு முன்னாடியே சென்னை போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, 2 நாள் அந்த சென்னையில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அது 2 நாள் நாங்கள் கிளம்புற வரைக்கும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை முழுக்க ஒரு பாடசாலையில் அண்ணா எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டார். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, நாம் நமது சைவ ஆதிசைவ சிவாச்சாரியரோட விழாக்கள், அதன் மரபு சார்ந்த அனைத்து விழாவுக்கும் நாம் கலந்து கொள்ள முன்னெடுத்தால் அந்த ஆதிசைவ சிவாச்சாரியாரை சேர்ந்தவர்கள் நமக்கு என்ன வேணாலும் அவங்க செஞ்சு கொடுக்க தயாராக இருக்காங்க. நம்மால் சமுதாயம் வளர வேண்டும், சமுதாயத்தால் நாம் வளர வேண்டும் என்பதுதான் உண்மை. இந்த ஆலோசனை கூட்டமானது, கலந்தாய்வு கூட்டம்ங்கிறது பின்னால் நடக்கக்கூடிய ஒரு பெருவிழாவிற்கு முன்னெடுப்பு. இந்த விழாவின் மூலமாக மன கண்ணோட்டங்கள், இதிலே தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள், அடுத்த கட்டத்திற்கு இதை எப்படி கொண்டு செல்லலாம் என்ற வகையிலே இந்த கலந்தாய்வு கூட்டமாக இருந்தாலும் இது விழாவாகவே இது நடைபெறுகிறது. அந்த வகையிலே இதற்கான ஏற்பாடுகளை மிகவும் அன்பர்கள் ஒவ்வொன்றும் அதெல்லாம் எங்களுக்கு முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு சொன்னாங்க, இன்னும் நான் மடத்துக்கு பத்திரிக்கை வைக்கல, ஆனால் வரதை தயவு செஞ்சு நீங்கள் உறுதி பண்ணிடுங்க, இனிமேல் தான் நாங்கள் சன்னிதானத்துக்கு பத்திரிக்கையே வைக்க போகிறோம் அப்படின்னா. ஆனால் அவர் என்றைக்கு சங்கரங்கோயில் கும்பாபிஷேகம் 2ஆம் கால கும்பாபிஷேக விழாவில் யாகசாலைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், நீ ஒன்றுமே கேட்கல, தேதியும் டைமும் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், வேறு எதுவுமே வேண்டாம், நம்ம விழா இது, மித்தது மாதிரி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், வரணும் சன்னிதானத்தை பார்த்தணும் பத்திரிக்கை வச்சாதான் அந்த விழாவில் கலந்துக்கணும், நீங்கள் டைமும் தேதியை மட்டும் சொல்லுங்கள், அந்த தேதியை நான் ஹோல்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சன்னிதானம் நிச்சயம் கலந்துக்க முடியாது, அவர் மேடை ஏறுவதிலெல்லாம் சிரமம், அதனால தான் அந்த விழாக்களெல்லாம் அவர் தவிர்த்துறாரு. அதன் சார்பாகத்தான் இளைய பட்டத்தை அனுப்பி வைக்கிறார். அப்போ நம்மளுடைய விழாவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக தான் நம் சமுதாயமானது மென்மேலும் வளரும். மடங்களுடைய அறிமுகங்களே இல்லாமல் போய்விட்டது. அதாவது திருநெல்வேலியிலே நான் மடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க கேட்குறது எந்த மடத்துக்கு போகணும்னு கேட்பாங்க. அப்படி சிறப்பு. நீங்கள் வேறு எந்த ஊருக்கு போனீ மடத்துக்கு போனோம்னா 1 மடம் 2 மடம் இருக்கும். அதை என்ன சொல்லிடுவாங்க, அந்த மடமா இந்த மடமான்னு கேட்டுருவாங்க. இந்த ரத வீதியிலே மட்டும் நம்ம சிவாச்சாரியார் மடங்கள் மட்டும் 3 இருக்கிறது. எனவே கேட்பாங்க எந்த மடம்னு கேட்பீங்க. அதுக்கு புனைப்பெயராக தான் இங்கே மேலரது வீதியில் இருக்கிறது மேலமடமாகவும், மேலமடத்திற்கு வித்யாசங்கர சிவாச்சாரியார் மடம், வித்யேஸ்வர மடம் என்று பெயர் இருக்கிறது. நமக்கு உமையூர்பாக ஆதீன மடம் என்று பெயர் இருக்கிறது. என்னென்னா இவ்வளவு சிறப்பு மட்டும் கிடையாது, அவங்கெல்லாம் பேச வேண்டியதை மேலேனா அவர் சொல்லிட்டார், மேல மடத்தார் என்னால் பேச முடியாது, என் சார்பாக நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நான் இதையெல்லாம் என் மடத்தை பற்றி மித்த மடங்களை பற்றி ஏன் இவர் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மடங்கள் எல்லாமே நமது காந்திமதி நெல்லையப்பர் திருக்கோயிலுடைய கருவூல பொறுப்புகளை பார்த்து கொண்ட மடங்கள். அவ்வளவு சிறப்பு. அன்னைக்கு மன்னன் நம்ம மடத்தில் தங்கி அந்த நெல்லையப்பர்களுடைய திருப்பணி செய்யும் பொழுது அங்கே வச்சு அன்னதானம் பண்ணதாகவும் சம்பளம் கொடுத்ததாகவும் ரெக்கார்டு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மடத்திற்கும் அந்த மன்னன் சிறப்பு கொடுத்தான். அந்த வகையிலே பெரிய கருவூல சாவியை நம் மடத்திலிருந்தும், அது போக 4 சாவி போட்டால் தான் கருவூலத்தை திறக்க முடியும். இந்த 4 சாவியும் சிவாச்சாரி கையில் இருந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எந்த இடத்துலையும் அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது.
நாங்கள்லாம் கூட அந்த சாவியை ஒப்படைச்சிட்டோம். இன்னும் மேலே மடத்தார் அதை கைங்கரியமாக பார்த்து கொண்டே இருக்கிறார். உண்மையிலே அதெல்லாம் பாராட்டத்தக்கது. எனக்கு அண்ணா அவர் உண்மையிலே நாங்கள்லாம் ஒப்படைச்சிட்டோம். போன கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் சரிபார்ப்பு பண்ணப்புறம் உள்ளுக்குள்ளே நெல்லையப்பர் கோயிலில் 1000 பிரச்சனை இருக்குது. ஏன்னா 365 நாளில் 310 நாள்னு நினைக்கிறேன் இந்த கோயிலில் மட்டும் திருவிழா. சுவாமி நைட்டு 2 மணிக்கு இறங்கும். இப்போ தான் கொஞ்சம் நேரம் சீக்கிரமாயிருச்சு, பாதுகாப்பு காரணத்தை கருதி 10 மணிக்கெல்லாம் சாமி வந்துடணும், 11 மணிக்கெல்லாம் வந்துடணும்னு. அந்த காலத்தில் 2 மணிக்கெல்லாம் சாமி வரும், 3 மணிக்கெல்லாம் சாமி வந்து இறங்கும். அந்நேரத்துக்கும் கண் முழிச்சு இருந்து நகையை பிரித்தோடனே நகையை முழுக்க சரி பார்த்து கருவூலத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அங்கே உள்ள பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியர் கையிலேயே அந்த பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைச்சிருந்தாங்க. ஏன்னா 310 நாள்னா மடாதிபதி எங்கேயும் வெளியவே போக முடியாது. 365 நாள் தான் மொத்தமே. 310 நாள் திருவிழா நடக்குதுன்னா சன்னிதானம் எப்படி வெளியே போக முடியும்? அதனால் அங்கே பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியர்களை தன் சார்பாக ஒவ்வொருத்தருக்காக அசிஸ்டண்ட்டாக நிரூபிச்சிருந்தாங்க. பிற்காலத்திலே வந்த பிரச்சனையின் காரணமாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் சாவி வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா திருக்கோயிலுக்குள்ளே நிறைய நிர்வாக குளறுபடிகள்லாம் நடக்குது, அதுக்கு நாங்கள் தலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்ற காரணத்தினாலே நீங்கள் சாவியை தயவு செஞ்சு நீங்களே பார்க்குறா இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் சாவியை யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சிருங்க என்ற வகையில் நாங்களும் தெற்கு மடத்தாரெல்லாம் என்ன செஞ்சோம்னா 2012 கும்பாபிஷேகம்னு நினைக்கிறேன். அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனையும் நாங்கள் ஏன்னா அதுக்கு பின்பு கும்பாபிஷேகம் நம்ம செல்வம் நான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ராஜாபட்டம் அந்த கும்பாபிஷேகம் செஞ்சார். அந்த கும்பாபிஷேகம் செஞ்சோடனே நகை சரிபார்ப்பெல்லாம் பார்த்தோன்னையும் கொடுத்துட்டோம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்னா, எதுக்கு சொல்கிறோம்னா, அவ்வளவு மேன்மை தங்கிய சிவாச்சாரிய சமுதாயமாக நமது தென் மாவட்டத்திலே இந்த மடங்கள்லாம் விளங்கி இருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அதெல்லாம் ரொம்ப பொலிவுகளை இழந்து சிஷ்ய பரம்பரைகள் யார் என்று தெரியவில்லை, குருத்துவம் யார் என்று தெரியவில்லை. அந்த வகையிலே மிகவும் தங்கிவிட்டது. அந்த வகையிலே இந்த ஆதிசைவ சிவாச்சாரியார் இந்த விழாவானது மிகவும் சிறப்பாக, இது என்ன சொல்கிறதுனா ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய விழாவாக இருக்கிறது இந்த பகுதியிலே. இதன் மூலமாக அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விழாவிற்கு ஒவ்வொரு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமாக பார்த்து செய்த அனைத்து சிவாச்சாரியர் சொந்தங்களுக்கும் அதை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் அதன் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நமது குருமகா சன்னிதானத்தின் குருவர்களும் நமது ஆத்மார்த்தமூர்த்தியின் திருவருளும் என்றும் பக்கம் இருந்து துணை புரியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டோம். என்னென்னா மேலமடத்து சன்னிதானம் அவர்கள் பேச வேண்டிய விஷயத்தையும் நாமே இணைந்து பேசினதுனால 10 நிமிஷம் எனக்கு ஒதுக்கியிருந்தாங்கன்னா அது 20 நிமிஷமாக ஆக்கிட்டோம். அவரோட டைமையும் சேர்த்து எடுத்துட்டோம். அந்த வகையில் இதற்காக பொறுமை காத்து இந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்ட சிவாச்சாரியர் சமூகம் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.